மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையின் கீழ் 2013-2014 ஆண்டில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் நாட்டின் மிக சிறந்த மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவின் முன்னணி இதழான இந்தியா டுடே அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இதற்கான விருதுகள் வழங்கப்பட்டன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையின் கீழ் விவசாயம் மற்றும் சிறந்த ஆட்சி முறை ஆகியவற்றில் தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலமாக திகழ்வதாக இந்தியா டுடே பாராட்டு தெரிவித்துள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் தமிழக மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு ஏழை எளிய நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பினரின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வருகிறார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி நடைபெற்று வரும் தமிழக அரசு கிராமப்புற மக்களின் ஏழ்மையை விரட்ட பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விலையில்லா அரிசி, கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், முதியோர் ஓய்வூதியம், பசுமை வீடுகள் என செயல்படுத்தி வரும் அடுக்கடுக்கான திட்டங்களின் பயனாக தமிழகத்தில் இருந்து ஏழ்மை, பசி, பட்டினி போன்றவை விரட்டியடிக்கப்பட்டன. விவசாயம், மருத்துவம், உட்கட்டமைப்பு போன்ற துறைகளிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறது. இப்படி தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆற்றி வரும் பணிகள் அளவிட முடியாதது. இந்திய அளவில் கடந்த 2013-2014 நிதியாண்டில் பிரபல ஆங்கில இதழான இந்தியா டுடே நாடு முழுவதும் நடத்திய கள ஆய்வு இதனை மெய்ப்பிக்கும் விதமாக அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 20 பெரிய மாநிலங்களில் சிறந்த ஆட்சி, கல்வித்துறை, விவசாயம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் மாநிலம் குறித்து இந்தியா டுடே பத்திரிகை ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வின் முடிவில் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த துறைகளிலும் தமிழகம் மிகச்சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வேளாண்மை துறையிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. I am pleasantly surprised to see the success of Tamil Nadu, particularly in agriculture. From a situation where it was minus 13%, it's gone to minus 8%, which is a more than a double-digit growth. And you can see Tamil Nadu also doing very well in many other parameters of governance, particularly district-level governance, delivery of services to people, and you can see why the government is so popular in Tamil Nadu. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசில் மாநில உள்நாட்டு உற்பத்தி விழுக்காடு கடந்த ஓராண்டில் 3-8% உயர்ந்துள்ளது. மருத்துவர்களின் எண்ணிக்கை 10 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இந்திய அளவில் 27 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதாச்சாரம் மாற்றப்பட்டு தமிழகத்தில் 19 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற உயர்ந்த நிலை எட்டப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வியை பொறுத்தவரை கடந்த ஓராண்டில் மட்டும் 80,000 மருத்துவர்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்துள்ளது இந்திய அளவில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. கல்வித்துறையை பொறுத்தவரை உயர்கல்விக்கு இந்திய அளவிலான ஒதுக்கீட்டை காட்டிலும் 1.5% தமிழகத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறையின் வளர்ச்சி -13%இலிருந்து 8% உயர்ந்துள்ளது. அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்த குறியீட்டு மதிப்பின் அளவு தமிழகத்தில் 4.74%இலிருந்து 5.78% உயர்ந்துள்ளது. இது இந்திய மாநிலங்களுக்கிடையே சிறந்த சாதனையாக திகழ்கிறது. கடந்த 2013-14 ஆண்டில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையின் கீழ் தமிழக அரசு பல்வேறு துறைகளிலும் மிகச்சிறந்த சாதனைகளை படைத்துள்ளதை பாராட்டி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது அனைத்து துறைகளிலும் சிறந்த மாநிலம் என்ற விருதும், விவசாயத்துறையில் அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று சிறந்து விளங்குவதற்காக தமிழ்நாட்டிற்கு சிறப்பு விருதும் வழங்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் இந்த விருதுகளை வழங்கினர். தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மானுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக அரசிற்கும் தமிழக வேளாண்மை துறைக்கும் இந்தியா டுடே குழுமத்தின் சார்பில் இன்றைக்கு 2 விருதுகள் வழங்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக முதலிடத்தில் இருக்கிறது என்பதற்காக ஒரு விருதும், இந்தியாவில் இருக்கின்ற 20 பெரிய மாநிலங்களில் தமிழகம் மிக பெரிய மாநிலம்,
அந்த மாநிலத்தில் வேளாண்மை துறை முதலிடத்தில் இருக்கிறது என்பதற்காக ஒரு விருதும் என 2 விருதுகள் இன்றைக்கு வழங்கப்பட்டது. இந்த புகழ் அனைத்தும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையே சாரும். டெல்லியில் நடைபெற்ற வண்ணமயமான விழாவில் வழங்கப்பட்ட இந்த விருதுகள் தமிழகத்திற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் அயராத உழைப்பு மற்றும் மக்கள் நலன் கருதியே அவர் ஆற்றி வரும் சேவைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றே சொல்லலாம்.